ரைட். அனைவருக்கும் மாலை வணக்கம். குட் ஈவினிங் பிள்ளைகள், எப்படி இருக்கீங்களா? பிள்ளைகள், நான் பேசுறது உங்களுக்கு தெளிவாக கேட்கின்றதா? ஸ்கிரீன் விளங்குதா பிள்ளைகள்? விளங்குது சார். ஓகே, ரைட். பார்ப்போம். நம்ம இன்னைக்கு புதிதாக இணைந்து கொண்ட யாரும் இருக்கீங்களா பிள்ளைகள்? இல்லைண்ணா. ரைட். கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்களுக்கு பிறகு நாம் மீண்டும் ஆன்லைன் கிளாஸ் வாயிலாக சந்திக்கின்றோம். சித்திரை புதுவருடத்தை கொண்டாடிய உறவுகள் அனைவருக்கும் இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஓகேம்மா, ஓகே, தேங்க்யூ. ரைட். கடந்த வாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால், கடந்த வாரம் அதற்கு முதல் வாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்படியில் வந்து நம்ம முதலாம் தவணை பரீட்சைக்கான ஒரு சிறு மீட்டல் 20 வினாக்களுடன் கூடிய பகுதி ஒன்றுக்கான ஒரு பரீட்சை வினாத்தாளையும், அதே போல ஒரு சில பகுதிகளை உள்ளடக்கிய குறிப்பிட்ட சில கேள்விகளை மாத்திரம் உள்ளடக்கிய, அதாவது முதலாம் பாடத்தை உள்ளடக்கியதான ஒரு பகுதி 2க்குரிய சில வினாக்களையும் நாங்கள் செய்து பார்த்திருந்தோம். சரியா? மீண்டும் நம்ம பாடத்துக்குள்ளால வரலாம். நம்ம இப்பொழுது 2வது பாடப்பகுதிக்குள்ள இருக்கின்றோம். அதாவது சமகால மாற்றங்கள் என்ற பாடப்பகுதிக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு சில பகுதிகளை மாத்திரம் நம்ம நிறைவு செய்து கொண்டு இருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக நம்ம இன்றைய தினமும் நம்ம சில பகுதிகளை பார்க்க இருக்கின்றோம். சரியா பிள்ளைகள்? இன்றைய தின பாடத்துக்குள்ளால வரலாம். சரியா? அப்ப கடந்த வகுப்புகளில் பார்த்த ஒரு சில விடயங்கள் நம்ம ஞாபகப்படுத்தி கொண்டு மீட்டிக்கொண்டு நம்ம இந்த வகுப்புக்குள்ள நம்ம வரலாம். நம்ம சமகால மாற்றம் என்ற பகுதிகள் நம்ம பார்த்தோம். வந்து இந்த பொருளாதார துறையில ஏற்படுற. ஓகே ஐனா, குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் சார். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் ஐனா. இப்பதான் நான் பாடத்தை நல்வாழ்த்துக்கள் சார். கொஞ்சம் லேட். ரைட். இப்பதான் நம்ம பாடத்தை நம்ம ஸ்டார்ட் ஓகே. பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரைட், பார்ப்போம். நம்ம ஒரு மீட்டரை பார்த்து நம்ம பாடத்துக்குள்ளால வருவோம். பொருளாதார துறையில பார்த்தீங்கன்னா சில மாற்றங்கள் நம்ம பார்த்துருந்தோம். அதுமே முக்கியமா விவசாயத்துறை, கைத்தொழில் துறை, அதே போல சேவைத்துறை தொடர்பாக நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துருந்தோம். அதில் நம்ம பார்க்கலாம் வந்து பெரும்பாலும் வந்து இந்த விவசாயத்துறையில் அதிகமான விடயங்களுக்கு இப்போ ஆரம்ப காலத்தை விட இன்றைய காலகட்டத்தில் விவசாயத்துறையில் அதிகமான சகல வேலைகளுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து தொழில்நுட்பத்துறை வந்து அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகின்ற தன்மை நம்ம வந்து இங்கே குறிப்பிடலாம். சரியா? அந்த விடயத்தை நம்ம பார்த்துருந்தோம். ரைட். அதை நம்ம பார்க்கலாம். வந்து பாருங்க, இந்த நவீன மாற்றம் காரணமாக விவசாயத்துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள். இப்போ ஆரம்ப காலங்களில் வந்து விவசாயத்துறைன்னு சொன்னால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் வந்து மனித உழைப்பை மாத்திரம் தான் நம்பி இருந்துச்சு. மனித உழைப்பை மாத்திரம் நம்பி, அதாவது நிலத்தை வந்து பண்படுத்தலாம் இருக்கலாம், அறுவடை செய்யறதா இருக்கலாம், விதைக்கிறதா இருக்கலாம், நாட்டுன்றதா இருக்கலாம், நீர் பாய்ச்சுறது, பசலையிடுறது, களைகளை அகற்றுறது போன்ற எல்லா செயற்பாடுகளும் மனித உழைப்பு தான் பயன்படுத்தப்பட்டு வருது. இப்போ ஆரம்ப கால மனிதனை பார்த்தீங்கன்னு சொன்னால் சேனை பயிற்சிகை, அடுத்து நெற்பயிற்சிகை, இது 2மே தான் மேற்கொண்டிருக்கோம். அப்போ 2க்கும் வந்து மனித உழைப்பு மாத்திரம் வந்து பரிமாறப்பட்டதை நம்ம வந்து பார்க்கின்றோம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வந்து அப்படியான இல்லை. சரி, அப்போ இன்றைய காலகட்டம் நவீன காலகட்டமாக இருக்குது. அதாவது தொழில்நுட்ப சாதனங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட காலகட்டமாக இருக்குது. அப்போ மனிதனுடைய தேவைகளை இலகுபடுத்துகிற நோக்கோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்று நவீனத்துவம் வாய்ந்த நிறைய தொழில்நுட்பங்கள் வந்து கண்டுபிடிக்கப்படுது. அப்போ இதனுடைய தாக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் விவசாயத்துறையில இருக்கு. சரியா? அப்போ நம்ம ஏற்கனவே கூறியது போல ஆரம்ப காலகட்டங்களில் மனித உழைப்பினை முழுமையாக நம்பி தான் என்ன நடக்குது, அந்த விவசாயத்துறையானது மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் இன்று அப்படி இல்லை. விவசாயத்துக்கு மாற்றீடாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இயந்திர சாதனங்களை நம்ம பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. உதாரணம் பார்த்தீங்கன்னா நிலத்தை பண்படுத்தல். இப்போ ஆரம்பங்களில் வந்து பிள்ளைகள் நிலத்தை பண்படுத்த எப்படி பயன்படுத்தினாங்க, நிலத்தை எவ்வாறு பண்படுத்தினாங்க பிள்ளைகள் சொல்ல முடியுமா? நிலத்தை பண்படுத்துறதுக்கு மனிதன் எவ்வாறு பண்படுத்தினான்? யாரும் சொல்ல முடியும்?
பதில் வருது இல்ல, ரைட். ஆரம்ப காலங்கள்ல பாத்தீங்கன்னா உரமிட்டு பண்படுத்தினார். இல்ல, நான் சொல்றேன் நிலத்தை பண்பட, அதாவது நிலத்தை வந்து விவசாயத்துக்கு தயார் செய்கின்ற முறை கேட்கிறேன். கலப்பை மூலம் உளுந்து. ரைட். கலப்பைக்கு எதை பயன்படுத்தினக்கான்? அஹ் எ- எரு எருது மூலம் கலப்பை இழுத்து அதை வந்து பயன்படுத்துறாங்க. இப்பெல்லாம் மிஷின்கள் வந்துட்டு சார். ஓகே, நன்றி. ரைட். ஓகே, பாத்தீங்கன்னா ஆரம்ப காலம் கலப்பை ஊடாக, அதாவது பார்த்தீங்கன்னா எருதுகள் அல்லது மாடுகள் ஊடாக பார்த்தீங்கன்னு சொன்னா அதன் ஊடாகத்தான் அந்த கலப்பையினை பயன்படுத்தி வந்து நிலம் வந்து பண்படுத்தப்படுது. அதாவது நிலம் வந்து விவசாயத்துக்கு வந்து தயார் செய்யப்படுது. இன்று அவ்வாறு நிலையில் இன்று டிராக்டர், நவீன ரக டிராக்டர்கள் வந்து காணப்படுகின்றது. குறிப்பிட்ட சில மணி நேரங்கள்ல என்ன நடக்குது, முழுமையாக வந்து நிலம் வந்து தயார் செய்யப்படுது. அப்ப ஆரம்பத்துல அப்படி இல்லை. அந்த எருதுகளை ஏர் பூட்டி அந்த எருதுகள் ஊடாக பார்த்தீங்கன்னு சொன்னா அப்ப அதற்கு மனிதனோட சேர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னா விலங்குகளும் உழைக்கக்கூடிய ஒரு தேவை இருந்துச்சு. இப்ப இன்று அப்படி இல்லை. நவீன ரக டிராக்டர் மூலமாக பார்த்தீங்கன்னு சொன்ன வந்து நிலமானது விவசாயத்துக்கு தயார் செய்யப்படுது. பெரும்பாலும் எல்லா நிலங்களும் தற்காலத்துல இயந்திரங்கள் ஊடாக தான் பண்படுத்தப்படுற தன்மை நம்ம வந்து பார்க்கும். அதே போல பார்த்தீங்கன்னா பயிர் நடுகைக்கு, இப்போ ஆரம்ப காலங்களில் பயிர் நடுகை அதுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா மனித உழைப்பு. இன்று அவ்வாறு நிலை இல்லை. அடுத்து அறுவடை. முன்ன பார்த்தீங்கன்னு சொன்னா பயிர் விளைச்சல் அடைந்து அறுவடை செய்யும் பொழுது ஒரு ஒரு குரூப் என்ன செய்வாங்க பார்த்தீங்கன்னு சொன்னா சிறிய ஒரு அருவாளை வைத்துக்கொண்டு அந்த நெற்பயிர் செய்கையை அறுப்பாங்க. அறுத்து அந்த இடத்துல வைப்பாங்க. பிறகு என்ன செய்வாங்க, அது அனைத்தையுமே ஒன்று திரட்டி கட்டி அந்த ஒரு கட்டு மாதிரி கட்டு கொண்டாந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த சூடடிக்கக்கூடிய அந்த இடம் இருக்கும், அந்த இடத்துக்கு கொண்டாந்து போடுவாங்க. பிறகு மாடுகள் என்ன செய்யும், மாடுகள் அதை அதற்கு மேல் சென்று சென்று பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த நெற்கள் வந்து பிரித்து எடுக்கப்படும். அப்ப கிட்டத்தட்ட 2-3 நாட்களுக்கு மேல பார்த்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் வந்து அந்த வேலை நடைபெறும். அதாவது நெல்லை அறுவடை செய்து அந்த நெல் மணிகளாக பிரித்து பைகளில் அடைக்கக்கூடிய தன்மைக்கு ஒரு 2 நாள் சில எடுக்கும். ஆனா இன்று அப்படி இல்லை. ஒரு இயந்திரம் காணப்படுகிறது. ஒரு டிராக்டர் வந்து என்ன செய்யுது, நெற்களை அறுவடை செய்து என்ன செய்யுது, அப்படியே அந்த பையை பிடிக்கிறது மட்டும், சாக்குகள் அல்லது போற பேக்னு சொல்லுவோம், அந்த பேக்களை பிடிக்கிறது மட்டும்தான் இருக்கு. முழுமையா வந்து தானியங்களா வந்து அந்த பைக்குள் விழுகின்ற தன்மையை பார்க்கலாம். அப்போ குறிப்பிட்ட சில மணி நேரங்கள்ல முழுமையாக என்ன நடக்குது, அந்த வயல் நிலம் வந்து நெற்பயிற்சிகை வந்து அறுவடை செய்யப்படுகின்ற தன்மையை பார்க்கலாம். அப்போ ஆரம்ப காலங்களில் 2-3 நாட்கள் கடுமையாக உழைத்து பெற்றுக்கொண்ட அந்த நெல்மணிகளை இன்று பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு சில மணித்தியாலங்கள்ல என்ன செய்யறாங்க, அந்த நெற்களை அறுவடை செய்து சந்தைக்கு கொண்டு செல்லக்கூடிய தன்மை வந்து காணப்படுகின்றது. இதற்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் வந்து விவசாயத்துறையில ஏற்பட்ட ஒரு மாற்றம். அதே போல வந்து நவீன ரக இயந்திரங்களை கண்டுபிடிக்கப்பட்டன, அதாவது நவீன ரக இயந்திரங்கள் பயன்படுத்துறதுதான் முக்கியமான தன்மையை நம்ம பார்க்கலாம். அதே போல பார்த்தீங்கன்னா இன்று விவசாயத்துறையில பல்வேறு செயற்பாடுகளுக்கும் என்ன நடக்குது, இந்த இயந்திர சாதனங்களை நம்ம பயன்படுத்தி வருகின்றோம். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னா ரசாயன வளமாக்கிகளும் பூச்சி நாசினிகளும் பயன்பாடு. சரியா? இப்போ ஆரம்ப காலங்களில் இயற்கை உரங்களை பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் இயற்கை பூச்சி நாசினிகளை பயன்படுத்தாங்க. அப்போ பயிர்கள் மேலே விளைச்சலாக இருந்துச்சு. ஆனால் இன்று வந்து ரசாயன வளமாக்கியல், அதாவது களைக்கொல்லிகள், பூச்சி நாசினிகளை பயன்படுத்துறாங்க. இப்போ ஒரு புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்ன வந்து உற்பத்தி அதிகரிக்கின்றது, தரமான உற்பத்தியாக வருது. இருந்தாலும் என்ன செய்யறோம், நம்ம செயற்கை பூச்சி நாசினிகளை பயன்படுத்துறதுனால அது மனித உடலுக்கு பாதிப்பினை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பமான இருக்கு. ஒரு புறம் எல்லாமே நன்மையா இருந்தாலும் மறுபுறம் பார்த்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் அது தீமைகளும் காணப்படுகின்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா குறுங்கால பயிரினங்கள் வித்துக்கள் கண்டுபிடிப்பு. இப்போ ஆரம்ப காலங்களில் பார்த்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் வந்து அதிகமான காலம் எடுக்கும். உதாரணமாக ஒரு தென்னை மரத்தை நம்ம நாட்டினோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட என்ன செய்யும், ஒரு 5 வருடம் 6 வருடத்துக்கு மேலே தான் அந்த தென்னை மரம் காய்க்கக்கூடிய தன்மை. ஒரு மாமரமோ அல்லது ஒரு பலா மரமோ நாட்டக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு வருடங்கள் போகும், ஒரு 5 வருடம் 6 வருடத்துக்கு மேல் போகும். இன்று அப்படி இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம், ஒரு வருடம். இப்போ குறிப்பிட்ட காலப்பகுதியில் நம்ம என்ன செய்கிறோம், அந்த தாவரங்கள் வந்து ஒரு விளைச்சலை பெற்றுக்கொள்கின்றோம். அதே மாதிரி குறிப்பிட்ட காலப்பகுதியில் விளைச்சலை பெற்றுக்கொள்கின்ற பல மரங்கள் சொல்ல முடியுமா? இப்ப உங்களோட வீடுகள்ல இருக்கும். சார் தக்காளி, கத்தரிக்காய். அது பெற்றுக்கொள்ளலாம். வேற பிள்ளை
பல மரங்கள். பழமரங்கள் மாதுளம்பழம், கொய்யா, ம். ஜம்புக்கா, ஓ மாங்கா. ஆனா சார் அதெல்லாம் ஒரு அது அதுல சீசனுக்கு தானே சார் அது காய்க்கும். ஓ சீசனுக்கு காய்க்கும் பிள்ளைகள். ஆனா வந்து பட் பண்ணக்கூடிய மரங்கள் வந்து பெரும்பாலும் என்ன செய்யும், ஓ சார் எல்லா நேரங்களிலும் காய்க்கூடிய மாங்காலாம் தன்மை இருக்கும். அவசரமா ஓ இப்ப உதாரணமா நீ அம்பர்லாவா சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க அதை பெற்றுக்கொள்ளலாம். இப்ப பப்பாயா, பப்பாளி பழத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப பெரும்பாலும் எல்லா சீசன்கள்லயும் இருக்கு. இப்ப ஆரம்ப காலங்களில் குறிப்பிட்ட காலப்பகுதியில் மாத்திரம்தான் சில பல வகைகள் காணப்படுச்சு. ஆனா இன்று அப்படி இல்லை. எல்லாமே வந்து பட் செய்யப்பட்ட குறுங்கால பயிரினங்களா இருக்கு. குறுங்கால பயிரினங்கள் மரபணு மாற்றப்பட்ட பயிரினங்களா இருக்கு. அப்ப அதன் காரணமாக பார்த்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் வந்து வருடத்தில் பெரும்பாலான பகுதிகளில் வந்து அந்த குறித்த பழங்களை நம்ம வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. இதெல்லாம் ஒரு புறம் நன்மையா இருந்தாலும் மறுபுறம் பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படின்னா வந்து அது வந்து மனிதனுக்கு தீங்கு ஏற்படுவது தன்மை அதிகமாகவும் இருக்கின்றது என்பதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போல புதிய வித்துக்கள், அதாவது குறிப்பிட்ட காலப்பகுதியில் குறுகிய காலத்துல வளர்ந்து பலன் தரக்கூடிய வித்துக்கள் நம்ம வந்து பார்க்கலாம். உதாரணமா நீங்க கோழி எடுத்துக்கொள்ளுங்களேன். இறைச்சி வகைகளில் கோழி எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 45 நாள்ல நம்ம என்ன செய்யறோம், கிட்டத்தட்ட 2 அல்லது 2.5க்கு மேற்பட்ட கிலோ உடைய அந்த கோழியை நம்ம வந்து முழுமையாக பெற்றுக்கொள்கின்றோம். யோசிச்சு பாருங்க, வீடுகளில் வளர்க்கக்கூடிய நாட்டு கோழிகளை பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட அந்த கோழி வளர்ந்து அது இறைச்சிக்கு தயார் நிலை வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் ஆகும். அப்ப நம்ம என்ன செய்றோம், குறிப்பிட்ட 1.5 மாத காலப்பகுதியில ஒரு முழுமையான ஒரு கோழியை நம்ம வந்து பெற்றுக்கொள்கின்றோம். இதெல்லாம் ஒரு புறம் வந்து நமக்கு நன்மை தருகின்றது. குறுகிய காலத்துல அதிகரித்த உணவை நம்ம பெற்றுக்கொள்றோம். ஆனா மறுபுறம் பார்க்கும் பொழுது அது மனித இனத்துக்கு வந்து என்ன நடக்குது, ஒரு தீமையான சந்தர்ப்பத்தை நம்ம வந்து பார்க்கலாம். முதல்லாம் நீண்ட காலத்துல பல்வேறுபட்ட நோய்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மையும் இதுல இருக்கு. இப்போ இந்த குறுகிய காலத்துல கண்டுபிடிக்கப்பட்ட பயிர்கள், குறுகிய காலத்துல நம்ம நுகர்கின்ற வித இனங்கள், இந்த இறைச்சி வகைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு புறம் நன்மை. மறுபுறம் பார்த்தீங்கன்னு சொன்னதெல்லாம் வந்து நமக்கு பாதிப்பினை தரக்கூடியதா இருப்பது என்பதை நம்ம ஞாபகத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். சரியா? அடுத்து பாருங்க, புதிய நீர்ப்பாசன முறைகளை பயன்படுத்துறாங்க. ஆரம்ப காலங்களில் மட்டும் நம்ம வந்து இன்னைக்கு வந்து புதிய நீர்ப்பாசன முறையை பயன்படுத்துறாங்க. அதே போல புதிய பயிரிடல் முறைகள், அது பசுமை இல்லாத அதாவது பயிரிடல் முறைகளை எல்லாம் பயன்படுத்துறாங்க. அடுத்து உற்பத்தி பல்வகைப்படுத்துறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சொன்ன பொழுது முளைத்திறன் தொழில்நுட்பம். சில பயிர்களை பார்த்தீங்கன்னு சொன்னா ஆய்வுக்கூடங்களிலே முளைக்க வைத்து என்ன செய்றாங்க, நேரடியாக என்ன செய்றாங்க, இந்த பாத்திகளுக்கு கொண்டு போயிட்டு பயிரிடுறாங்க. அப்ப அது ஒரு புதிய சிஸ்டம். அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து புதிய விதை இனங்களை ஒட்டு முறையில பயன்படுத்துறாங்க. அப்ப சில மலர் வகைகளை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு தாவரம் ஒரு தண்டுல வந்து 2க்கு மேற்பட்ட நிறங்களுடைய பூக்கள் பூக்கக்கூடிய தன்மை இருக்கு. சரியா? ஒரே தாவரத்துல 2 வகையான இனங்களுடைய என்ன சொல்றது, மரக்கறி வகைகளை நம்ம பெற்றுக்கொள்ளும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா புதிய ஒட்டு முறையை பயன்படுத்தி மேற்கொள்ற தன்மையை நம்ம பார்க்கலாம். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த உற்பத்தியை பல்வகைப்படுத்தல், பல உற்பத்திகளை அதாவது ஒரே நேரத்தில் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட பயிரினங்களை பயிரிடக்கூடிய தன்மை நம்ம வந்தாங்கன்னா பார்க்கின்றோம். அப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்ன வந்து இன்றைய காலகட்டத்தில் விவசாயத்துறையில நவீனமயப்படுத்தப்பட்ட தன்மை நம்ம வந்து பார்க்கின்றோம். அதோட பார்த்தீங்கன்னு சொன்ன வந்து ஆரம்ப காலங்களில் வளமான மண் இருக்கக்கூடிய பகுதிகளில் மாத்திரம் தான் நீர் இருக்கும், சூரிய ஒளி கிடைக்கும், உர வகைகள் இருக்கும், வித்தினங்கள் இருக்கும். மைக் கொஞ்சம் மீட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ரைட். இந்த மண் வந்து இருக்காது பெரும்பாலும். சரியா? வளமற்ற மண் காணப்பட்ட தன்மை காணப்படும். இன்றைக்கு அப்படி இல்லை. வளமற்ற மண் இல்லாட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா வீட்டுல மேல மொட்டை மாடி இருக்குங்க. மொட்டை மாடிகள்ல கூட பார்த்தீங்கன்னு சொன்னா பக்கற்றுகள் அல்லது வந்து அந்த மொட்டை மாடிகள்ல கூட மண்ணை நிரப்பி வந்து செய்றாங்க, என்ன வந்து விவசாயத்தை வந்து வெற்றிகரமா செய்து கொண்டு வருகின்றார்கள். அப்ப இன்றைய காலகட்டத்தில் நவீன காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படி வந்து வீட்டை சுற்றி காணிகள் இல்லாட்டி அதாவது வீட்டு தோட்டங்கள் இல்லாட்டியும் என்ன நடக்குது, பயிர் செய்கை நவீன முறை பயன்படுத்தி பயிர்களை பயிரிட்டு வீட்டுக்கு தேவையான அதாவது சந்தைக்கு அனுப்புறதுக்கு இல்லாட்டியும் வீட்டு தேவைக்கு சரியான செய்றாங்க, பயன்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு. இல்லை உங்களோட வீடுகளில் வந்து அப்படி பயிரிடக்கூடிய பயிர்கள் இருக்குதா? யாரும் பயிரிட்டு இருக்கீங்களா? மொட்டை மாடிகள், சில கேன், பக்கெட்டுகள் அதுகளில் பிள்ளைகள் சொல்லலாம்.
உங்களோட வீட்டு தோட்டம் வீட்டு தோட்டத்துல பயிரிட்டாலும் பரவாயில்ல. அப்படி வீட்டு தோட்டம் இல்லாட்டியும் உங்களோட வீடுகள்ல மொட்டை மாடி, அதாவது பூக்கன்றுகள் நடக்கூடிய சில பொட்ஸ்கள், வீடுகளுக்கு வீசக்கூடிய அந்த போரா பேக்னு சொல்லுவோம். அந்த உரப்பைகள்ல நீங்க பயன்படுத்தி விவசாயம் செய்திருக்கின்றீர்களா? அதான் கேட்குறேன். பெரிய அளவு இல்லாட்டியும் பரவாயில்ல. உதாரணமா வந்து ஒரு கத்திரி செடியா இருக்கலாம், ஒரு மிளகாய் செடியா இருக்கலாம், ஒரு தக்காளி செடியா இருக்கலாம், அல்லது இஞ்சி, மஞ்சள் போன்ற வாசனை திரவியங்களா இருக்கலாம். ம் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா கோழி வளர்ப்பு, ஆடுகள் போன்ற வளர்க்கப்படலாம். அதான் கேட்குறேன். அப்படி யாரும் விவசாயத்துறை மேற்கொள்றீங்களா? இல்லையா? அப்படி ஒன்றும் செய்தது இல்லை சார். இல்ல. ரைட். சில பகுதிகள்ல நீங்க பார்க்கலாம். ரைட். ஓகே. இப்போ இந்த விடயங்கள் தான் பார்த்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் வந்து இன்றைய காலகட்டத்தில் நவீன முறையை பயன்படுத்தி இந்த விவசாயத்துறையை நம்ம உற்பத்தி செய்கின்ற தன்மை பார்க்கலாம். நீங்களும் வீடுகளை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது வீடுகளில் நீங்கள் வந்து வீசக்கூடிய அந்த உரப்பைகள் இருக்கு. உரப்பைகளில் வளமான மண்ணை நிரப்பி என்ன செய்யலாம் வந்து உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான உதாரணம் வீட்டுக்கு தேவையான சொன்னால் தக்காளி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த நாளும் உங்களோட வீட்டு சமையலுக்கு தேவைப்படுற ஒரு உணவாக இருக்கும். அப்போ அந்த தக்காளி செடிகளை நீங்கள் வந்து நட்டு பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் சிறிய மிளகாய், பச்சை மிளகாய் வந்து இலகுவாக வரக்கூடிய ஒரு தாவரம். அதே போல் வாசனை திரவியங்கள்ல இஞ்சி, மஞ்சள் போன்ற, கறிவேப்பிலை, ரம்பை போன்ற தாவரங்கள் நீங்கள் இலகுவாக நடலாம். அப்போ அதெல்லாம் நீங்கள் வந்து என்ன செய்ய தேவையில்லை, கடைகளில் இதெல்லாம் வாங்க தேவையில்லை. இப்போ வீட்டிலே நீங்கள் என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும். நீ முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. ரைட். ஓகே, பாப்பா நம்ம அடுத்த பதிவுக்கு வருவோம். இன்னைக்கு பாருங்க பல்வகைமயமாக்கல். சரியா, பல்வகைமயமாக்கல் செய்யப்பட்ட தேயிலை உற்பத்தி, அதாவது சந்தைக்கு வழங்கப்படுற முறையை பற்றி நம்ம பார்ப்போம். இன்னைக்கு பாருங்க பிள்ளைகள் வந்து அதாவது இந்த தேயிலையை பாருங்க. இப்போ இந்த தேயிலை வந்து பார்த்தீங்கன்னா பல்வகைப்படுத்தப்பட்டதாக இருக்கு. சரியா, இப்போ தேயிலை வந்து இயற்கையான ஒரு பானமாக பருகும், உற்சாகத்துக்குரிய ஒரு பானமாக வெளிநாடுகளில் சிலோன் டீ என்ற அடிப்படையில் இலங்கையினுடைய தேயிலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல மார்க்கெட் இருக்கு. அதாவது நல்ல சந்தை வாய்ப்பு இருக்கு. ஆரம்ப காலம் தொடக்கம் வந்து இன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் வந்து இலங்கையினுடைய தேயிலைக்கு வெளிநாட்டு சந்தைகளில் தரமான ஒரு வெளிநாட்டு மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு சந்தை வாய்ப்புக்கான தன்மை பார்க்கலாம். அது விரும்பி பருகக்கூடிய தன்மை தரமானதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட தேயிலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வகைப்படுத்துகிறாங்க. சரியா, பல்வகைப்படுத்தி சந்தைக்கு அனுப்பப்படுது. அப்போ ஆரம்ப காலங்களில் நீங்கள் பார்க்கலாம் வந்து தேயிலை உற்பத்தி கூட என்ன செய்யப்படுது, பழமையான முறையில் தான் உற்பத்தி செய்யப்பட்டுச்சு. ஆனால் இன்று தேயிலை கூட பார்க்கலாம் நீங்கள் நவீன மயப்படுத்தப்பட்ட தன்மை காணப்படுது. அதாவது குறிப்பிட்ட நேரங்களுக்குள்ள வந்து அந்த நம் பருகக்கூடிய ஒரு தேயிலை வந்து அவர்கள் தயார் செய்து விடுகின்ற அளவுக்கு தொழிற்சாலைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் நவீன மயப்படுத்தப்பட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து தொழில்நுட்ப துறையில் ஏற்பட்ட ஒரு புரட்சியாக நம்ம வந்து பார்க்கலாம். அப்போ தேயிலையில பாருங்க இன்று பார்த்தீங்கன்னா உடன் தேயிலை, அதாவது எடுத்து பரவக்கூடிய மாதிரி. அடுத்து பார்த்தா பெட்டிகள் அடைக்கப்பட்ட தேயிலை பாக்ஸ்களில் இன்னைக்கு தேயிலை இருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் கருத்தேயிலைன்னு சொல்லுவோம், சிறிய சிறிய மணிகள் மாதிரி காணப்படும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிறு பொதிகளில் அடைக்கப்பட்ட தேயிலை. இப்போ உதாரணமாக நீங்கள் டக்குன்னு டீ பேக்னு சொல்லுவோம். அப்படி நீங்கள் சுடுநீரை மட்டும் தயார் செய்து வச்சிருந்தா போதும், டக்குன்னு ஒரு டீ பேக் எடுத்து நீங்கள் இலகுவாக போட்டு பயன்படுத்தலாம். அடுத்து பச்சை தேயிலை, கிரீன் தேயின்னு சொல்லுவோம். அதே போல் வந்து சேதன தேயிலை, திரவ வகையான தேயிலைன்னு சொல்லுவோம். அப்போ இந்த தேயிலையை பார்க்கலாம் அப்படின்னு வந்து இன்னைக்கு பல்வேறுபட்ட தன்மை காணப்படுகின்றது. சரியா, அப்போ இதை நீங்கள் பார்க்கலாம். இந்த தேயிலை மட்டும் இல்லை, எல்லா பொருட்களையும் வந்து இன்று பல்வகை தன்மை காணப்படுது. காரணம் வந்து பார்க்கலாம் வழியில் வந்து என்னது, இன்று தொழில்நுட்ப துறையில் ஏற்பட்ட ஒரு புரட்சி, ஒரு முன்னேற்றம் தான் நமக்கு காரணமா இருக்கின்றது. சரியா, சரி, அடுத்து பார்ப்போம். இந்த நவீன மாற்றங்கள் காரணமாக கைத்தொழில் துறையில் ஏற்பட்ட மாற்றங்கள். சரியா, நவீன மாற்றங்கள் காரணமாக இன்னைக்கு இந்த கைத்தொழில் துறையில ஏற்பட்ட மாற்றங்கள். இப்போ நவீன மாற்றங்களை பார்த்துக்கிட்டு வாரோம். அந்த நவீன மாற்றங்களோடு சேர்ந்து அதனால அந்த கைத்தொழில் துறையில ஏற்பட்ட மாற்றங்கள் தொடர்பாக நம்ம கொஞ்சம் பார்ப்போம். சரியா, அதுல முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு மனித உழைப்புக்கு பதிலாக, சரியா, நீங்க பார்க்கலாம் வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்துறை மட்டும் இல்ல, நெல் உற்பத்தி ஏன எல்லா துறைகள்லையும் பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு நவீன தொழில்நுட்ப சாதனம் வந்து பயன்படுத்தப்பட்ட வரதை நம்ம வந்து பார்க்கலாம். அப்ப அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி வந்து மனித உழைப்புக்கு பதிலாக பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு இயந்திரங்களை பயன்படுத்துறாங்க. ஏற்கனவே பார்த்துருக்கோம், இருந்தாலும் பார்ப்போம் வந்து அதாவது மனிதனால் செய்யக்கூடிய வேலைகளை இலகுபடுத்துற நோக்கோட பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து இன்னைக்கு இயந்திரங்களை பயன்படுத்துறாங்க. உதாரணமா நம்ம வீட்டுகளிலே பார்க்கலாம்.
வீட்டுகளில் ஆரம்ப காலங்களில் வந்து பார்க்கலாம் வந்து ஒரு தோசைக்காக இருக்கலாம், அல்லது வந்து ஒரு இட்லி, மற்றது மிளகாய் போன்ற பொருட்கள்லாம் வந்து ஏன்னா அம்மி மற்றும் இந்த உரல் அதுகளில் பயன்படுத்தி செஞ்சாங்க. இடித்து தூளாக்குறது, அரைக்கிறது போன்ற நடவடிக்கையை மேற்கொண்டாங்க. அப்போ இன்னைக்கு அப்படியா இல்லை, வீட்டில் வந்து பெரும்பாலான வீட்டுகளில் அம்மியெல்லாம் இருக்காது. அம்மினா அது எப்படி இருக்குன்னு கூட சில பேருக்கு தெரியாது. இப்போது காணப்படுறது என்னம்மா? இப்பெல்லாம் கிரைண்டர், மிக்ஸி அதுல தான் எல்லாமே அரைக்கிறாங்க. ஓ ஓ ரைட். அப்போ இன்றைய காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த அம்மியெல்லாம் நிறைய வீடுகளில் இல்லை. அது எனக்கு எல்லாம் கிரைண்டர் மிக்ஸி தான் பயன்படுத்துகிறோம். அது உடனுக்குடன் குறுகிய நேரத்தில் இப்போ அம்மியில் அரைச்சி எடுக்கிற அந்த அரிசிக்கு வந்து கிரைண்டரில் அரைச்சி எடுக்கிற அந்த அரிசிக்கு இடையில பார்த்தீங்கன்னா பாரியல வித்தியாசம் இருக்குது. இப்போ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மனித உழைப்பை மட்டும் நம்பினச்சு, அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவு நேரத்தை வீண் விரைய செய்யக்கூடிய தன்மை காணப்படுது. ஆனால் இன்று அப்படியா இயந்திரத்தை பயன்படுத்துகிறோம், மனித உழைப்பு இல்லாமல். ஆனால் குறுகிய நேரத்தில் வந்து நம்ம அந்த நமக்கு தேவையான அந்த அரிசி நம்ம என்ன செய்கிறோம், அரைச்சி பெற்றுக் கொடுக்கணும். சரியா? ஆனா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து ஒரு புறம் வந்து வேலையானது இலகுபடுத்தப்படுற அதே வேலை வந்து ஆனா அந்த அம்மியில வரக்கூடிய அந்த டேஸ்ட், அந்த உரல் ஊடாக இடித்து பெறக்கூடிய அந்த ருசித்தன்மை, சுவைத்தன்மை வந்து கிரைண்டர் மிக்சியில அரைப்பதுல வந்து கிடைப்பது இல்லை என்பது வந்து அதிகமானவருடைய ஒரு முறைப்பாடுன்னு சொல்லலாம். சரி, அந்த அளவு இந்த பக்குவத்தன்மை வருவது இல்லை என்று கூறப்படுகிறது. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு மனித உழைப்பு வீட்டிலேயே வந்து பெரும்பாலான வேலைகளை மனிதனுக்கு பதிலாக யார் செய்யறா இன்றைய காலகட்டத்தில்? நம்ம இயந்திரங்கள். உதாரணமாக சலவை செய்யறதுக்கு சலவை இயந்திரத்தை பயன்படுத்துறோம். சரியா? போக்குவரத்து வாகனங்களை பயன்படுத்துறோம். அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னால் அரைத்தல் போன்ற செயற்பாடுகளுக்கு கிரைண்டர், மிக்சி போன்ற பயன்படுத்துறோம். சோறுகளை சமைக்கிறதுக்கு ரைஸ் குக்கரை பயன்படுத்துகின்றோம். சரியா? மின்விசிறியை பயன்படுத்துறோம். அதோட பார்த்தீங்கன்னா மின்னழுத்தி மற்றும் எல்லா விடயங்களுக்கும் பெரும்பாலான விடயங்கள் நம்ம என்ன செய்கிறோம், இப்போ அடுப்பு கூட பெரும்பாலான வீடுகளில் கேஸ் குக்கர் தான் பயன்படுத்தப்பட்டு, கேஸ் குக்கர் மற்றும் மின்னாலான அடுப்பு தான் பயன்படுத்தப்பட்டு வருது. விறகு அடுப்பு பயன்படுத்துறது பெரும்பாலும் மிக மிக அரிதாக காணப்படுது. நம்மளோட வேலைகள் வந்து இலகுபடுத்தப்படுற அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து என்ன செய்கிறாங்க வந்து நம்மளோட நேரத்தை மீதப்படுத்தி நம்மளோட வேலையை இலகுபடுத்துகிற தன்மை நம்ம வந்துங்கன்னா பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஒன்று திரட்டும் கைத்தொழில். இப்போ எல்லாவற்றையும் ஒன்றா திரட்டி மிக விரைவான முறையில் இப்போ தொழிற்சாலையாக இருக்கலாம், வீடுகளை கூட பார்த்தீங்கன்னா குறுகிய நேரத்தை சமைச்சு முடிச்சிருக்காங்க. இப்போ தொழிற்சாலைகளையும் அப்படித்தான் 10 மனிதர்கள் செய்யக்கூடிய வேலையை ஒரு மனிதர் அல்லது 2 மனிதர் ஊடாக இயந்திரத்தின் ஊடாக செய்யறாங்க, பயன்படுத்துற தன்மையை பார்க்கலாம். அடுத்து பாருங்க, தொழில்நுட்ப உருவாதல். இப்போ இன்னைக்கு எல்லா விடயங்கள்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அதிகமான தொழில்நுட்பத்தான் பயன்படுத்துறாங்க. தொழில்நுட்ப சாதனங்களை வளர்ச்சி வந்து இன்னைக்கு அதிகமா இருக்கு. சரியா? அடுத்து பாருங்க, உற்பத்தி செயற்பாடுகள் ரோபோக்கள். சில கம்பெனிகள் நீங்க பார்க்கலாம், வாகன உற்பத்தி கம்பெனிகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படியே வந்து உற்பத்தி செயற்பாடுகளுக்கு பெரும்பாலும் மனிதர்களை விட ப்ரோக்ராம் செய்யப்பட்ட ரோபோக்கள், அதாவது பதிவேற்றப்பட்ட அந்த ரோபோக்களோட பயன்பாடு தான் அதிகமா இருக்கு. அது வந்து இலகுவான முறையில விரிவான முறையில வந்து நம்மளுடைய வேலையை சிறப்பா செய்யற தன்மை நம்ம பார்க்கின்றோம். சரியா? இப்ப ரோபோக்கு வந்து சாப்பாடு கொடுக்க தேவையில்ல, சம்பளம் கொடுக்க தேவையில்ல, எதுவுமே தேவையில்லை. ஏன்னா அதற்கான மின்னை மட்டும் கொடுத்தால் போதும், சார்ஜிங் கொடுத்தா மட்டும் போதும், என்ன செய்யும், அதனுடைய வேலையை செய்து கொண்டு போகும். இன்று ரத்தினியல் தொழில்நுட்பத்தை நானோ தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுது. சரியா? அதோட பார்த்தீங்கன்னா பல்வேறு ஆய்வுகள், பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுது. செய்மதிகள், ராக்கெட்டுகள் இதெல்லாம் வந்து அனுப்புறாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த தொழில்நுட்ப துறையில நவீன மாற்றங்கள் காரணமாக கைத்தொழில் துறையில ஏற்பட்ட மாற்றம். இப்ப இந்த மாற்றங்கள் பிள்ளைகள் இதோட நின்று விடாது. சரியா? கைத்தொழில் புரட்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா கண்டுபிடிக்கப்பட்ட முறைகளை பார்த்தீங்கன்னு சொன்னா அதோடு நின்று விடாது. என்ன செய்யும், தொடர்ந்து என்ன செய்யும், புதிய தொழில்நுட்பத்தை தேடி போய்கிட்டே தான் இருப்பாங்க. இப்ப ஆரம்ப காலங்களில் நம்ம பயன்படுத்தின அந்த தொலைபேசிக்கும் அல்லது ஒரு டிவிக்கு ரேடியோவுக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைய காலத்தில் நம்ம பயன்படுத்துகின்ற அந்த டிவி ரேடியோ தொலைபேசிக்கும் பார்த்தீங்கன்னா பாரிய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா இதற்கு காரணம் என்னது, தொழில்நுட்பம் வளர்ச்சி வந்து வளர்ச்சி அடைந்து வந்துகிட்டே தான் இருக்கும், புதிய புதிய விடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு தான் இருக்கும். அதனால குறிப்பிட்ட இடத்துல வந்து இந்த புரட்சி நின்று விடாது. சரியா?
இப்போ நவீன விடயங்கள் தொடர்பாக தொடர்ந்து என்ன செய்யும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்ற அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னப்போ வந்து தொடர்ச்சியாக வந்து புதிய சாதனங்களை உலகுக்கு வந்து அறிமுகப்படுத்தி கொண்டே தான் இருக்கின்ற தன்மை நம்ம வந்து இங்கே பார்க்கலாம். சரி, இப்போ இதுவரைக்கும் பார்த்த விடயங்கள் அம்மா உங்களுக்கு விளங்கிச்சாமா? சார் விளங்கி. அப்ப சமகால மாற்றங்கள்ல வந்து இந்த கைத்தொழில் துறையில் ஏற்பட்ட மாற்றங்கள் தொடர்பான போது பார்த்துருக்கின்றோம். நம்ம அடுத்து பார்க்க போறோம் இந்த சேவைத்துறை, கல்வி போன்ற விடயங்களை பார்க்கணும். பாருங்க, சேவைகள் துறைக்கு உதாரணம் பாருங்க, கல்வி இருக்கு, சுகாதாரம் இருக்கு, வங்கி காப்புறுதி, போக்குவரத்து மற்றும் வர்த்தகம் இருக்கு. அப்ப இந்த விடயங்கள் தான் நம்ம சொல்றாங்கன்னா வந்து இந்த சேவை துறைகள்னு சொல்றோம். இப்ப இந்த சேவை துறையில பிள்ளைகள் பயன்படுத்தக்கூடிய அந்த தொழில்நுட்ப விடயங்கள் தொடர்பாக தான் நம்ம வந்து அடுத்து வருகின்ற ஸ்லைடாக வந்து பார்க்க போகின்றோம். சரியா? இப்ப இந்த விடயங்கள் நம்ம பார்க்கலாம். சேவை துறையான கல்வி, அதே போல போக்குவரத்து, சுகாதாரம், அதே போல தொழில்நுட்ப துறையில் ஏற்படுற மாற்றம் தொடர்பாக நம்ம வந்து பார்ப்போம். இப்போ இன்னைக்கு பார்ப்போம். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து நவீன மாற்றம் காரணமாக சேவை துறை மாற்றம் முதலாவது பார்த்துட்டோம். தொழில்நுட்பம், சுகாதாரம், வங்கி நடவடிக்கை, போக்குவரத்து எல்லாமே நம்ம சேவை துறையில உள்ளடக்க தன்மை வந்து நம்ம பார்த்துருக்கோம். அந்த வகையில பார்ப்போம் பிள்ளைகள் வந்து இந்த சேவைத்துறையில கல்வித்துறையில ஏற்படக்கூடிய மாற்றத்தை பார்ப்போம். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து நிகழ்நிலை ஆன்லைன் மூலம் வந்து கற்பதற்கு எனக்கு முடியுமா உள்ளது நம்ம கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைய வகுப்பு கூட பார்த்தீங்கன்னு சொன்ன வந்து இலங்கையில நாடு ரீதியில வந்து ஒவ்வொரு பகுதியில வந்து என்ன செய்யலாம் மாணவர்கள் இணைஞ்சிருக்காங்க. நம்ம என்ன செய்கின்றோம், எல்லாவற்றையும் இணைத்து எல்லோரையும் இணைத்து இன்றைய கல்வியானது கற்பிக்கப்பட்டு வருகின்ற. இது வந்து பார்த்தீங்கன்னு சொல்றது நவீன மாற்றங்கள். சரியா? நவீன மாற்றம் காரணமாக சேவைத்துறையில் ஏற்பட்ட ஒரு மாற்றமா நம்ம வந்து பார்க்கலாம். இந்த கல்வித்துறையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னா இன்று வந்து அதிகளவான தொழில்நுட்பமானது பிரயோகிக்கப்பட்டு வருது. அது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விடயம். இப்ப ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பிள்ளைகள் கிராமத்துல தான், ஏன்னா கிராமத்துல தான் வந்து கல்வினை தொடர்ந்தார்கள். கிராமத்தில் இருக்கக்கூடிய வந்து முதியவர்களை தான் கற்றார்கள். பெரும்பாலும் குரு என்ற அடிப்படையில அந்த குருவுடைய வீட்டுக்கு போயிட்டு ஏன்னா தங்கியிருந்து அவருக்கு வேண்டிய வேலைகளை செய்து கொடுத்து வந்து கல்வியானது கற்கப்பட்டுச்சு. சரி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பன்சல, பிரிவினா, சமய நிறுவனங்கள் இந்த கல்விகளை வழங்குற தன்மையை காணப்பட்டுச்சு. பெரும்பாலும் மணல் தட்டு, எழுத்தாணிகளை பயன்படுத்தி அவங்க எழுதி கல்வி கற்ப முறை தான் ஆரம்ப காலங்களில் காணப்பட்டுச்சு. அதன் பிறகு பார்க்கலாம் வந்து இந்த ஐரோப்பிய வருகையின் பிறகு தான் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து பாடசாலை முறை வந்து ஆரம்பிக்கப்பட்டு வெண்கட்டியும் கரும்பலையும் பயன்படுத்த தன்மை வருது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த மின்சாரம், வானொலி, தொலைக்காட்சி என எரி, கணனி போன்ற கருவிகள் வந்து இந்த கல்வித்துறையில வந்து இன்னைக்கு அதிக அளவு பயன்படுத்தப்பட்டு வருது. இப்போ தற்காலத்தில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து அது இணையதளத்தை பயன்படுத்தி உலகளாவிய ரீதியில் உள்ள விடயங்களை எல்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு காணப்படுது. அதாவது ஆன்லைன் மூலமாக நம்ம வந்து கற்றுக்கொள்கின்றோம். அதே போல லேர்னிங் சொல்லுவோம். ஏன்னா இதன் மூலமாக நம்ம செய்கிறோம் அதிகமாக வந்து இன்னைக்கு கற்றுக்கொள்கின்றோம். நமக்கு ஒரு விடைய தெரியலன்னு சொன்ன செய்யறோம் உடனே வந்து நம்ம கூகுளில் போயிட்டு தேட ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு வந்து ஜெமினி, அதே போல ஏஐ போன்ற விடயங்கள்லாம் இருக்கு. அப்போ அதன் ஊடாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு தெரியாத பல விடயங்கள் நம்ம செய்கிறோம் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்ன வந்து இந்த கல்வித்துறையில ஏற்படுகின்ற ஒரு மாற்றம் பாருங்க. இணைய மூலமா கற்றல், லேர்னிங் சொல்லுவோம். இப்போ இன்னைக்கு ஒரு நமக்கு தேவையான புத்தகம் தேவையா, அல்லது நமக்கு ஒரு தேவையான ஒரு பெரியார் பற்றிய ஒரு விடயம் தேவையா, அது தெரியாத எந்த விடயத்தை நம்ம என்ன செய்யலாம், இணையதளத்தின் ஊடாக நம்ம என்ன செய்யறோம், அதனை தேடி பெற்றுக் கொள்கின்றோம். இதெல்லாம் வந்து கல்வித்துறையில ஏற்பட்ட மிக முக்கியமான, அதாவது பாரிய ஒரு மாற்றமா பார்க்கலாம். அப்ப இன்னைக்கு வந்து பெரும்பாலும் ஆசிரியர்கள் வந்து ஒரு வழிகாட்டி மாதிரி தான் இருக்காங்க. மாணவர்கள் தான் என்ன செய்யறாங்க, அதிகமான விடயங்களை வந்து இணையதளம் ஊடாக
என்ன செய்யறாங்க, தேடி பெற்று கற்றுக்கொள்கின்ற தன்மையை காணப்படுகின்றது. இதெல்லாம் பார்க்கலாம் பிள்ளைகள் வந்து இன்னைக்கு கல்வித்துறையில் ஏற்பட்ட மாற்றமா பார்க்கணும். அடுத்து பாருங்க சுகாதாரத்துறையை பார்ப்போம். சொல்லுங்கம்மா. இந்த நவீன உலகால நன்மைகள் மாதிரி தீமைகளும் காணப்படுது தானே சார்? ஓ, இப்ப இப்ப இணையதளம் ஊடா கற்கின்ற விடயங்கள்ல பார்க்கலாம் வந்து நல்ல விடயங்கள் இருக்கு, அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா தீமையான விடயமும் இருக்கு. சில மாணவர்களை பார்க்கலாம் வந்து இணையதளங்கள்ல அப்படியே அடிமை ஆகிடுவாங்க. சரியா, கற்கின்ற விடயங்களை அப்பால் வேறு சில தேவையற்ற விடயங்கள்ல வந்து என்ன செய்வாங்க, தங்களுடைய கவனங்களை செலுத்த வேண்டிய தன்மை ஏற்படலாம். அடுத்து போன், லேப்டாப் போன்ற விடயங்களுக்கு அடிமையாகக்கூடிய தன்மை இருக்கு. தொடர்ச்சியாக பாவனையின் காரணமாக கண் மற்றும் அந்த கதிரியக்கம் காரணமாக பல்வேறுபட்ட பாதிப்புகள் ஏற்படக்கூடிய தன்மை இருக்கு. அப்ப எல்லா விடயங்களையும் பார்க்கலாம். பிள்ளைகள் வந்து நன்மைகள் ஏற்படுகின்ற அதே நேரம் எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னு சொன்னா அளவுக்கு அதிகமான பயன்படுத்தப்படும் பொழுது சில தீமையான விடயங்கள் நமக்கு வந்து அனுபவிக்க வேண்டி வரும். எல்லா விடயங்களும் வந்து ஒரு அளவோட பயன்படுறது நன்மை தரும். ரைட், அடுத்து பார்ப்போம் நம்ம வந்து இந்த சுகாதார சொல்ல பாருங்க, நோய்களை கண்டறிதல், சிகிச்சை அளித்தல், மருந்து வகை உற்பத்திகள் போன்ற துறைகள்ல விரைவாக முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. சரியா, இப்ப நீங்க அதுல பார்க்கலாம். சரியா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா புதிய தொழில்நுட்பம் காரணமாக சுகாதாரத்துறை வந்து இன்னைக்கு பாரிய அளவு முன்னேற்றம் இருக்கு. புதிய புதிய நோய்கள் நினைக்கிறாங்க விரைவான முறையில கண்டுபிடித்து விடுறாங்க. ஆரம்ப காலங்கள் எல்லாம் நோய்களை கண்டுபிடிப்பதற்கே பல மாதம் ஆயிரும். சரியா, அப்ப சில இடங்கள்ல இறந்தாலும் அவர் என்ன காரணத்துக்காக இறந்தார் என்பது கூட தெரியாத நிலை காணப்படுது. ஒருத்தர் திடீரென்ற இருந்தா வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உடனே அவர் எதுக்காக இருந்தார் சொல்லி ரிப்போர்ட்டை வந்து விடுவார்கள். சரி, அதே போல சிகிச்சை அளித்தல், மருந்துகளை வகைகளை வழங்குதல், அதே போல புதிய அளவான மருந்து உற்பத்தி, இது எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்ன வந்து இன்னைக்கு நவீன தொழில்நுட்ப வசதி காணப்படுது. சரி, அடுத்து நோயாளிகளை பரிசோதிக்கிறது, இந்த எக்ஸ்ரே, கதிர் இயந்திரம், அது சிசிடி ஸ்கேனர் போன்ற காரணமாக பார்த்தீங்கன்னா சுகாதாரத்துறையில் அதிக முன்னேற்றம். அப்போ எக்ஸ்ரே அது ஸ்கேன் ஊடாக, சிசிடி இயந்திரம் ஊடாக பார்த்தீங்கன்னு சொன்ன வந்து நீங்கள் குறிப்பிட்ட நோய்களை வந்து விரைவான முறையில் அதே போல் தெளிவாகவும் இன்ன நோய் இன்ன காரணம் போன்ற விடயங்களை இன்னைக்கு கண்டுபிடித்து விடுறாங்க. அப்போ இதெல்லாம் பரிசோதனை செய்கிற மற்ற நோயாளிக்கு உரிய வகையில் சிகிச்சை அளிக்கின்றதுக்கு அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்ன அன்னைக்கு நவீன தொடர்பாளர் துறை வந்து தொழில்நுட்பத்துறை வந்து பாரிய வளர்ச்சி காரணமாக நம்மளோட சுகாதாரத்துறை இன்னைக்கு வந்து பாரிய வளர்ச்சி கண்டு இருக்கின்றது. அடுத்து பார்ப்போம் வங்கி நடவடிக்கை. அப்ப இன்னைக்கு பார்க்கலாம் வந்து இந்த குடுக்கல் வாங்கல் முறைகள்ல. சரியா, இப்போ ஆரம்பங்கள்ல பாத்தீங்கன்னா வந்து பிள்ளைகள் வந்து மனிதர்கள் எந்த பேங்க்ல காசை போடுறாங்களோ அந்த பேங்க்ல மாத்திரம் தான் அந்த காசை திருப்பி எடுக்கக்கூடிய தன்மை இருக்கு. ஆனா இன்று அப்படியா, எந்த பேங்க்ல நம்ம காசு இருந்தாலும் என்ன செய்வோம், நம்ம ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி என்ன செய்வோம், ஏதாவது ஒரு பேங்க்ல நம்ம வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை காணப்படும். சொல்லுங்கம்மா. சார் அது விசா கார்டு இருந்தா மட்டும் தானே சார் எடுக்க? விசா கார்டுல எடுக்கலாம் அன்னைக்கு. இப்ப பெரும்பாலான இப்ப எல்லா பேங்க்லயும் இந்த கார்ட்ஸ்கள் வழங்கப்படுகிறது. எல்லா இடங்கள்லையும் எடுக்கக்கூடிய அந்த விசா கார்டு முறை வந்து வழங்கப்படுகின்றது. அப்போ அதன் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நீங்கள் உதாரணமாக கொமர்ஷியல் பேங்கோட அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் மக்கள் வங்கியாக இருக்கலாம், அதாவது அமானா பேங்காக இருக்கலாம், செலானா இருக்கலாம், என்ன செய்வாங்க அது ஒரு சேவை கட்டணம். கிட்டத்தட்ட குறித்த வங்கி இல்லாமல் இன்னொரு வங்கியில் நீங்கள் காசு எடுக்கும்போது கிட்டத்தட்ட 30 ரூபாய் நினைக்கிறேன் மேலதிகமாக உங்களுக்கு சார்ஜ் பண்ணக்கூடிய தன்மை காணப்படும். இருந்தாலும் கூட வேலையானது இலகுப்படுத்தப்பட்ட தன்மையை பார்க்கலாம். இப்போ ஆரம்ப காலங்கள் அப்படி இல்லை, எந்த வங்கியில காசு போடுறோமோ அந்த வங்கியில அந்த புத்தகத்தை கொண்டு போயிட்டு லைன்ல நின்று கியூல நின்று மணிக்கணக்கா நின்று என்ன செய்யணும், அந்த காசை மீண்டும் எடுக்கக்கூடிய தன்மை காணப்படுது. இன்று அப்படி இல்லை, இலகுவான முறை. அது மட்டும் பாத்தீங்கன்னா போன் மூலமா ஆன்லைன் மூலமாக என்ன செய்யறோம், குறித்த பணப்பறி இலகுவா என்னமா அவங்களோட கோட்ஸ் இருக்குது, அந்த கோட்ஸ் நம்ம என்ன செய்வோம், அந்த பில்ஸ் எல்லாம் என்ன டிரெக்டான முறையில் நேரடியாக நமக்கு பே பண்ணக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்கும். இப்போ இன்னைக்கு தண்ணி பில், கரண்ட் பில், மற்றது டெலிஃபோன் போன்ற விடயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆன்லைனில் என்ன செய்யணும், செலுத்தக்கூடிய தன்மை இருக்கு. அப்போ இன்று இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நவீன தொழில்நுட்பம் காரணமாக தான் என்ன செய்யறது நம்ம பெற்றுக்கொள்கின்றோம். இப்போ பெட்ரோல் பங்கா இருக்கலாம், அடுத்து நம்ம சாமான் வாங்கக்கூடிய
சொட்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படி வந்து நம்ம நேரடியாக காசை கொடுக்க தேவையில்லை, நம்மளோட கார்டை கொடுத்து இதை செய்யலாம். என்ன செய்யறோம், நம்மளோட அந்த குறித்த தேவைகளை வந்து இலகுவான முறையில் வந்து நிறைவேற்றி கொள்கின்றோம். வங்கி வசதிகளை பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து கொடுக்கல் வாங்கல் வந்து மிக பாதுகாப்பாக இருக்கின்ற அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து ஏன்னா பாதுகாப்பானதாக இருக்கிற அதே நேரம் வந்து குறுகிய காலங்களில் மிக விரைவான முறையில் என்ன செய்யறோம், நம்ம நம்மளோட தேவைகளை பெற்றுக்கொள்கின்றோம். சரியா? அடுத்து ஆரம்ப காலம் மாதிரி பணங்களை நம்ம பாக்கெட்ல கையில எடுத்துக்கொண்டு பேஸ்ல எடுத்துக்கொண்டு போகக்கூடிய தன்மை இல்லை. இந்த கார்டு சிஸ்டம் மட்டும் இருந்தால் நமக்கு போதும், அல்லது ஆன்லைன் பேமெண்ட் சிஸ்டம் இருந்தால் போதும், நம்ம இலகுவான முறையில் நம்ம கொடுக்கல் வாங்கலை செய்து கொள்ளலாம். சரியா? இன்னைக்கு தானியக்க இயந்திரங்கள் மூலமா நம்ம செக் டிபாசிட்டா இருக்கலாம், பணத்தை வைப்பு செய்யறதா இருக்கலாம், எல்லா விடயங்களும் நம்ம என்ன செய்யறோம், பாதுகாப்பானதும் சுலபமான முறையில வந்து நம்ம இந்த வங்கி வசதிகளை பெற்றுக்கொள்கின்றோம். இப்போ இதனோட பார்த்தீங்கன்னா உற்பத்தி அதிகரிக்கிற வேலை, சந்தைப்படுத்தல், பெற்றுக்கொள்ளல், இதெல்லாம் வியாபாரத்துறையில வந்து பாரிய மாற்றத்தை நமக்கு ஏற்பட்டிருக்கு. சரியா? ரைட். அடுத்து போக்குவரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் மனிதன் என்ன செஞ்சிருக்கான், இந்த நடந்தே தான் வந்து செஞ்சிருக்கான், பயணம் செஞ்சிருக்கான். பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த மிருகங்களை பயன்படுத்தி சக்கரங்களை கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு மிருகங்களை பயன்படுத்தி இந்த மாட்டு வண்டி, குதிரை வண்டி போன்ற வண்டிகளை அதை பயன்படுத்த. இன்று பாருங்க நவீன ரக வாகனங்கள் வந்து கண்டுபிடிக்கப்படுது. அப்ப நவீன ரக வாகனங்கள் வந்து தரைவழி போக்குவரத்துல வந்து அதி சொகுசான நவீன ரக வாகனங்கள் அன்னைக்கு வந்து நம்ம பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கின்றோம். அது மட்டும் இல்லாம நீர் வழியா பயன்படுத்துறோம். தரைவழி, நீர்வழி மற்றும் ஆகாய மார்க்கமாக கூட அன்னைக்கு வந்து போக்குவரத்தை பயன்படுத்தி கொண்டு இருக்கோம். பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர்களை குறிப்பிட்ட மணித்தியாலங்கள்ல விரைவான முறையில கடக்கக்கூடிய வசதிகள் நமக்கு இன்று காணப்படுகின்றது. சரியா? இப்ப ஆரம்ப காலங்களில் அப்படி இல்லை. பல மைல் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வந்து நடந்தே செல்லக்கூடிய தன்மை காணப்பட்டுச்சு. இப்ப இன்னைக்கு அதெல்லாம் இல்லாம பல்லாயிரம் மைல் கிலோமீட்டர்கள் வந்து பல மணி நேரங்கள் குறிப்பிட்ட சில மணித்தியாலங்கள்ல விரைவான முறையில பாதுகாப்பான முறையில நம்ம வந்து இன்னைக்கு கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். இதெல்லாம் பார்க்கலாம். அப்படி இல்லை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த போக்குவரத்து துறையில் ஏற்பட்ட மாற்றம், அது மட்டும் பேருந்துகள், அதாவது நவீன, அடுத்து புகையிரத பாத்தீங்கன்னு சொன்னா அந்த புகையிரத துறையும் வந்து இன்னைக்கு நவீனமயப்படுத்தப்பட்டு இருக்கின்றது. சரியா? அதிவேகமாக இயங்கக்கூடிய இந்த புகையிரதம் இன்னைக்கு வந்து காணப்படுகின்றது. இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து போக்குவரத்து துறை வந்து விரிவடைந்திருக்கின்ற முறையை தான் வந்து நம்ம சுட்டி காட்டுகின்றது. அப்ப நம்ம தரை வழியா சரி, அதே போல கடல் வழியா சரி, அடுத்த ஆகாய மார்க்கமாக நம்மளோட போக்குவரத்து நம்ம இலகுப்படுத்தப்படுறோம். உலகத்துல இருக்கக்கூடிய எந்த இடமா இருந்தாலும் குறிப்பிட்ட சில மணித்தியாலங்கள்ல குறித்த இடங்கள் நம்ம என்ன செய்யறோம், சென்றடைகின்றோம். அதே போல நம்ம நாட்டுக்குள்ளாலும் குறிப்பிட்ட சில மணி நேரத்துக்குள்ள நம்ம என்ன செய்யறோம், நம்ம விரும்பிய இடங்கள்ல வந்து நம்ம அந்த இடங்களை நம்ம கடந்து செல்லக்கூடிய வாய்ப்பும் காணப்படுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்ன வந்து இன்றைய நவீன மாற்றங்கள் காரணமாக இந்த சேவை துறையில ஏற்படுற மாற்றம். இப்போ கல்வி பார்த்தோம், அதே போல சுகாதாரத்துறையை பார்த்தோம், அதே போல பார்த்தீங்கன்னா வங்கி வசதிகள் மற்றும் போக்குவரத்து துறையை வந்து நம்ம பார்த்துருக்கோம். அப்ப இது வரைக்கும் பார்த்த விடயங்களை உங்களுக்கு விளங்கிச்சாமா? சொல்லுங்க மாமா. இப்ப போக்குவரத்து துறை இப்ப நான் கூறிய விடயம் இல்லாம போக்குவரத்து துறையில தற்காலத்துல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் சொல்ல முடியுமா? போக்குவரத்தா இருக்கலாம், தொலைத்தொடர்பா இருக்கலாம், அதே போல வங்கி வசதியா இருக்கலாம், சுகாதாரமா இருக்கலாம், கல்வியா இருக்கலாம். இப்ப நீங்க பயன்படுத்தக்கூடிய புதிய விடயங்களும் சொல்லலாம் நீங்க. கல்வி வந்து கல்வியில நவீன உலகம் மூலம் நம்மளுக்கு எந்த ஒரு டவுட்டா எந்த இருந்தாலுமே நம்ம அதை தேடி கற்றுக்கொள்ளலாம். வகுப்புகள் வந்து அலையாம நம்ம வீட்டுல இருந்தபடியே படிச்சு கல்வியை கற்றுக்கொள்ளலாம். இதெல்லாம் கிடைக்கிற நன்மை. ஓகே. அப்ப அவங்க சொல்லியிருந்தாங்க வந்து கல்வித்துறையில வந்து என்ன குறிப்பிட்ட ஒரு இடத்துல இருந்து கொண்டு நமக்கு தேவையான சகல விடயங்களையும் கற்றுக்கொள்ளலாம். நமக்கு என்னென்ன விடயங்கள் தேவையோ சொல்லுங்கம்மா. சார் நவீன போக்குவரத்துனால சார் இப்ப ஒரு மணித்தியாலத்தை குறிப்பிடலாம் சார். எப்படின்னா அந்த மணித்தியாலத்துக்கு நாங்க அந்த இடத்துக்கு போறோம்னா அந்த அளவுக்கு போகணும் சார். முதல்ல எல்லாம் அப்படி இல்லையே சார். குறுகிய நேரத்துல நீ பாடங்களை சென்றடைய முடியும்னு சொல்றீங்க. குறுகிய நேரங்கள்ல பாதுகாப்பான முறையில் என்ன செய்யலாம்,
நம்ம அடையக்கூடிய பகுதியை வந்து சென்றடையக்கூடிய தன்மை இருக்கு. இப்போ ஆரம்ப காலங்கள்ல அப்படி இல்லை. சரியா? அப்ப இதெல்லாம் வந்து போக்குவரத்து துறையில் ஏற்பட்ட மாற்றம். அடுத்து சொல்லுங்க பாப்பேன். வங்கி சேவையில வந்து நம்ம பெட்ரோல் பங்குக்கு போற நேரம் அங்க நம்மகிட்ட பணம் இல்லாட்டி நம்ம அந்த கார்டு மூலமே அதுக்கு பே பண்ணிடலாம். மற்றது இந்த ஆன்லைன் கிளாஸ்க்கெல்லாம் நம்ம ஆன்லைன் மூலமே பே பண்றது ரொம்ப லேசானது. எந்த ஊர்ல இருந்தும் நம்ம அவங்களுக்கு பே பண்ண. ஓகே, அதாவது வங்கி வசதிகளை வங்கியில பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்கள் நம்ம கட்டாயம் வங்கியில வந்து காசுகளை எடுத்துக்கொண்டு பையில் வைத்து கொண்டு தான் நம்ம எந்த வேலைக்கும் செல்ல வேண்டிய தன்மை இருக்கு. இப்போ இன்று அப்படி இல்லை. இப்போ நீங்க ஒரு வாகனத்துக்கு பெட்ரோல் நிரப்புது என்றால் பாத்தீங்கன்னா சொன்னா வந்து அந்த குறித்த கார்டை கொடுத்து நம்ம என்ன செய்யலாம், இலகுவான முறையில் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து கடைகளில் நீங்க போய் ஷாப்பிங் செய்றீங்க, சாமான் வாங்க போவீங்க. இப்போ தேவையான பொருட்களை கொள்வனம் செய்த பிறகு நம்ம இலகுவான முறையில் நம்ம செய்யலாம், அந்த பணத்தை செலுத்தக்கூடிய வசதிகள் இருக்கின்றது. அதே போல வகுப்பு கட்டணங்களாக இருக்கலாம், சுகாதார சார்ந்த வசதிகளுக்கும் என்ன செய்யணும் வந்து இந்த ஆன்லைன் மூலமாக அது கார்டு சிஸ்டம் மூலமாக இலகுவான முறையில் பாதுகாப்பாக என்ன செய்யணும் செலுத்தி கொண்டு இருக்கின்றோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்ன வந்து வங்கி வசதிகள் வங்கி வாய்ப்புகளில் ஏற்படக்கூடிய மாற்றமாக பார்க்கலாம். அடுத்த பிளேயில் பார்ப்போம். சுகாதாரத்துறை சொல்லுங்க யாராச்சும். சுகாதாரத்துறையில் இன்னைக்கு என்னென்ன மாற்றங்கள் இருக்கு? இலவச வைத்தியசாலைகள், அதுலயும் இலவச வைத்தியசாலைகளும் பல தொழில்நுட்பங்கள் வளர்ச்சி அடைந்திருக்குது சார். அதுலயும் சொல்றாங்க பல தொழில்நுட்பங்கள் இருக்கு. இப்போ இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி புதிய நோயினங்கள் விரைவாக கண்டுபிடிக்கப்படுது. பயங்கரமான நோய்களுக்கும் வினைகிறாங்க. நவீன ரக மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டு குணமாகப்படுகின்றது. நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இன்னைக்கு சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்படுகின்றது. சிகிச்சை செய்யப்படுகின்றது. என்னவா? ரோபோட்களால் சிகிச்சை செய்யப்படுகின்றது. வெளிநாடுகள்ல ரோபோ பயன்படுத்துற தன்மை நம்மளோட ஹார்ட்டுக்குள்ளலாம் எதுவும் ஆபரேஷன் செய்யறேன்னு சொன்னா கேமரா விட்டு அவங்க செக் பண்ணி கொள்வாங்க. நவீன கேமராக்கள் பயன்படுத்தப்பட்டு அதாவது உடலுக்குள்ளால ஏதாவது உபாதைகள் ஏற்படுத்தல. ஆரம்பத்தில் வந்து ஸ்கேன் இருந்துச்சு, எக்ஸ்ரே இருந்துச்சு, ஸ்கேன் இருந்துச்சு, சிசிடி ஸ்கேன் இருந்துச்சு. இப்போ இன்று அதை விட பார்த்தீங்க சொன்னால் நேரடியான முறையில் ஒரு கேமரா, ஒரு சிறிய குழாய் ஊடாக ஒரு கேமராவை செலுத்தி உடலுக்குள்ளாக செலுத்தி உடலில் உள்ள விடயங்களை வந்து ஆனால் இலகுவான முறையில் படம் பிடித்து அந்த குறித்த விடயங்களை வந்து இலகுவான முறையில் வந்து கண்டறிந்து அதற்கான சிகிச்சை அளிக்கக்கூடிய மாற்று முறை இன்னைக்கு வந்து வளர்ச்சி அடைந்து வந்திருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த நவீன மாற்றங்கள் காரணமாக சேத்துறையில் ஏற்பட்ட மாற்றங்கள் நம்ம வந்து பார்க்குறோம். ரைட், அடுத்த பகுதிக்கு வரலாம். அதிகமாக கலந்து ஆகிட்டோம். அடுத்து பார்ப்போம். பல்வேறு பொருளாதார மாற்றங்கள் காரணமாக தனிநபர் மற்றும் சமூகம் மீது ஏற்பட்ட தாக்கங்கள். அதாவது பல்வேறு பொருளாதார மாற்றம் காரணமாக தனிநபர் மற்றும் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் சமூகம் மீது ஏற்பட்ட தாக்கம் தொடர்பாக பார்ப்போம். சரியா? சரி, இப்போ மேலும் பார்த்த விடயங்கள் பார்த்தானே, அதாவது மேலும் கலந்துரையாட விடயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா வந்தாங்கன்னா பொருளாதாரத்துறையாக இருக்கும். அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா பொருளாதாரத்துறையில பரந்தளவிலான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு நம்ம வந்து அறிகிறோம். சரியா? இப்போ இந்த மாற்றங்கள் இப்போ இவ்வாறான அதிகமான மாற்றங்கள் ஏற்படுறதுனால அது தனிப்பட்டோர் மத்தியிலும் பார்த்தீங்கன்னு சொன்னா சமூகத்தின் மத்தியிலும் வந்து பல்வேறுபட்ட விளைவுகளை ஏற்படுத்துது. சரியா? அதன் மூலமா ஏற்படக்கூடிய விளைவுகளை நம்ம வந்து பார்க்க போறோம். பாருங்க, நகரமயமாக்கம் ஏற்படுது. நகரமயமாக்கம் என்ன செய்யுது? அதிகமா ஏற்படுது. ஏன்னா அடுத்து நம்ம பார்ப்போம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மனிதர்கள் வந்து மிக முக்கியமா பொருத்தமற்ற நுகர்வு கோலத்துக்கு பழக்கப்படுறாங்க. இந்த இதுல நீங்க மேலும் எடுத்துக்கொள்ளலாம். இன்றைய காலோட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வந்து மனிதனுடைய உணவு பழக்க வழக்கம் என்ன செய்யுது? துரித கதியில மாற்றம் அடைந்து வருது. அதாவது பொருத்தமற்ற நுகர்வு கோலம்னு சொன்னா என்ன என்ன நினைக்கிறீங்க பிள்ளை? பார்ப்போம். மனிதனுடைய வாழ்க்கையில வந்து பொருத்தமற்ற நுகர்வு கோலம் ஏற்படுகின்றதுன்னு சொல்றாங்க. பொருத்தமற்ற நுகர்வு பழக்க வழக்கம்னா என்னன்னு நினைக்கிறீங்க நீங்க? பொருத்தமற்ற உணவுப் பொருட்களின் என்னப்ப? பொருத்தமற்ற உணவுப் பொருட்களின் பாவம். பொருத்தமற்ற உணவு பழக்கம்னு சொல்றேன். இப்ப என்ன விதத்தை நீங்க முன்வைக்க விரும்புறீங்க? இப்ப ஆரம்ப காலங்கள்ல மனிதன் உண்ண உணவுகளுக்கும் தற்காலத்துல அவன் பயன்படுத்தப்பட்டு வருகின்ற உணவுப் பொருட்களும் இடையில வித்தியாசம் காணப்படுதா?
காணப்படுது. மாற்றம் முன்னைய காலத்துல பயன்படுத்தப்பட்ட உணவுகள் வந்து உடலுக்கு ஆரோக்கியத்தை வழங்குது. இப்போ அநேகமாக வழங்கப்படுற உணவுகள் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் வந்து நம்ம உடலுக்கு தீங்கு விளைவிக்குது. ரைட். உதாரணமா நீங்க பார்க்கலாம் வந்து ஆரம்ப காலங்கள்ல வந்து மனிதன் என்ன செஞ்சான், ஒரு ஆரோக்கியமான உணவு கோலத்தை கொண்டு இருந்தான். ஆனா இன்று அப்படியா? மனிதனுடைய உணவு கோலத்துல ஆரோக்கியம் காணப்படுதா? இல்ல மனிதனுடைய சார். உணவு கோலத்துல ஆரோக்கியம் காணப்படுதா? காணப்படையில் இன்று காணப்படுதா? காணப்பட இல்ல சார். இன்று காணப்படவில்லை. நம்ம என்ன செய்றோம், அதாவது துரித உணவுகளை நம்ம என்ன செய்றோம், துரித உணவுகளை அதிகமா உட்கொள்கின்றோம். இப்போ பானா இருக்கலாம், பீட்சா, பர்கர், பராட்டா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறுகிய நேரத்துல பண்ணக்கூடிய உணவுகள். இப்ப இந்த உணவுகள் வந்து நம்ம உணவு தேவையினை பூர்த்தி செய்யப்படுகின்ற அதே வேளை நமக்கு என்ன செய்யுது, பல்வேறுபட்ட உடல் உபாதைகளை ஏற்படுத்தக்கூடிய தன்மை காணப்படுது. அப்ப இன்னைக்கு நான் சொல்றோம், மனிதனுடைய பொருத்தமற்ற நுகர்வு கோலத்துக்கு மிக முக்கியமா இந்த பொருளாதார மாற்றம் ஏற்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்தை ஈடுகொடுக்க முடியாத வாழ்க்கை கோலத்தினுள் விழுதல். அதாவது பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் இன்னைக்கு மனிதனுக்கு அதிகமாக ஏற்படுது. இப்ப தேவை, இப்ப நீங்க உதாரணம் எப்படி சொல்லுவோம், அதாவது ஒரு ஃபுட் சிட்டிக்கு போறீங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு நீங்க போறீங்க. அப்ப அங்க போகல நீங்க என்ன செய்றீங்க, நம்ம தேவையான பொருளை தான் எடுக்க போவோம். ஆனா நம்ம என்ன செய்வோம், தேவையான பொருளை எடுப்போமா, தேவையற்ற பொருட்கள் அதிகமா எடுப்போமா? தேவையற்ற பொருள்களை தான் அதிகமா எடுக்கிறோம். அங்க எல்லாமே ஆஃபர் போட்டிருப்பாங்க. அப்ப நம்ம என்ன செய்வோம், அந்த அந்த ஃபுட் சிட்டியோ அது சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள உள்ளுக போன பிறகு நம்ம எதுக்கு போனோங்கிறதே மறந்துடுவோம். என்ன பொருளை நம்ம எடுக்க போனோங்கிறதே மறந்துடுவோம். அந்த பொருள் ஆஃபர்ல இருக்கு, இந்த பொருள் விலை குறைச்சிருக்கு, இது இருக்கு, அது இருக்குன்னு சொல்லி நம்ம அந்த பொருட்கள் மீது, தேவையற்ற பொருட்கள் மீது நம்ம கவனத்தை செலுத்துகின்ற அதே நேரம் வந்து தேவையான பொருளை நம்ம எடுக்க மறந்து விடுவோம். அல்லது நம்ம நமக்குரிய பட்ஜெட், அந்த அளவு திட்டத்தில் நம்ம என்ன செய்வோம், நம்ம வந்து அதிகமாக கொள்வனவு செய்யக்கூடிய தன்மை காணப்படுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து இப்படில வந்து இந்த பொருளாதாரத்தை ஈடு கொடுக்க முடியாத நிலைக்கு நம்மளை தள்ளிடும். இப்ப மனிதனுக்குள்ள பிரச்சனை பார்த்தீங்கன்னு சொன்னா, தேவை எது, விருப்பம் எதுன்னு தெரிஞ்சுக்கணும். புரியுதா? ஆனா இன்றைய காலகட்டத்துல மனிதனுக்கு தேவை எது, விருப்பம் எதுங்கிறதுக்கு இது குழப்பம் வருது. தேவையினை விட நம்ம என்ன செய்யறோம், மனிதன் வந்து விருப்பத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆம் சார். இது ஒரு பாரிய பிரச்சனை. இன்னைக்கு பொருளாதார ரீதியா வந்து எல்லா இடங்கள்லயும் பிரச்சனை ஏற்படக்கூடிய ஒரு காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னப்ப வந்து மனிதனுக்கு தேவை எது, விருப்பம் எதுங்கின்ற அந்த இரண்டுக்கும் இடையில் வந்து அவன் ஒரு என்ன செய்யலாம், ஒரு சரியான தீர்மானத்தை எடுக்க முடியாத நிலை காணப்படுகின்றான். நமக்கு உடை தேவை, சரியா? அப்ப அந்த உடை 1000 ரூபாய்க்கு வாங்கலாம், 10,000 ரூபாய்க்கு வாங்கலாம். நம்ம என்ன செய்யறோம், 8,000 ரூபாய்க்கு தான் சார் வாங்க. நம்ம என்ன செய்யறோம், நம்ம 1000 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய தன்மையும் இருக்குது, 10,000 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய தன்மையும் இருக்கு. அப்ப நம்ம 1000 ரூபாய் மறந்துடுறோம், 10,000 ரூபாய்க்கு வாங்குறோம். அப்போ 9,000 நமக்கு என்ன செய்யுது, 9,000 ரூபாய் அந்த சல்லி. இந்த காலத்துல வந்து ஒரே பொருட்கள் வந்து பல விலையில இருக்குது சார். அதுல அதிகமான விலையத்தான் மக்கள் தேர்வு செய்யறாங்க. ஒரே விட உதாரணமா ஒரு டவுசர், ஒரு ஷர்ட் சொல்லுவோமே, ஒரு ஷர்ட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய், 1500 ரூபாயில இருந்து 5000 ரூபாய், 6000 ரூபாய் வரைக்கும் விலைகள்ல இருக்கு. மனிதனுக்கு தேவை ஒரு ஷர்ட், ஒரு டிஷர்ட் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யறோம் வந்து, நம்ம விலை கூடிய பொருட்களை வந்து கவனம் செலுத்துகின்றோம். இது வந்து என்ன செய்யுது, நம்ம பொருளாதாரத்துக்கு ஈடு கொடுக்க முடியாத ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்படுற தன்மையை நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்து பாருங்க, 6200 ஷர்ட் அப்படித்தானே சார் இப்ப எல்லாம்ன்றாங்க. என்னமா 6200 3400 அப்படியான ஷர்ட் தானே சார் எல்லாரும் பண்றாங்க. விலை கூடிய பொருட்களை வாங்கணும், ஒரு புறம் தரமானதுன்னு சொல்லி வாங்குறாங்க. இருந்தாலும் நம்மளுடைய பொருளாதார நிலையினை கருத்தில் கொண்டு அதற்கு ஏற்ற வகையில் நம்ம என்ன செய்யணும், நம்மளோட வாழ்க்கை கோலத்தினை அமைத்து கொள்ள பழகி கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமானது. சரியா? ரைட். அடுத்து பார்ப்போம், பிழையான நடத்தைகளுக்கு பழக்கப்படுதல். இப்போ இன்னைக்கு இதுவும் ஒரு பிரச்சனை, சரியா? இப்போ இணையதளத்தை பயன்படுத்துகின்றோம்,
அதே போல இணையதள கல்வியை பயன்படுத்துகிறோம். அப்போ நம்ம கல்வியை மட்டும் கற்கின்றோமா, அதை தவிர்த்து நிறைய விடயங்கள் நம்ம பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும். இப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு பிழையான நடவடிக்கையை நம்ம ஈடுபடக்கூடிய தன்மை உள்ளாகலாம். அடுத்து பாருங்க, நகரமயமாக்கல் ஏற்படும். துரிதத்தில் பார்த்தீங்கன்னா நகரமயமாக்கல் செயற்பாடு வந்து இன்னைக்கு ஏற்படுது. கிராமங்கள் சுருகிற அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகமயமாக்கல் செயற்பாடு காரணமாக இது நகரமயமாக்கம் ஏற்படுது. அடுத்து பாருங்க, உள நெருக்கடி போன்ற உள நோய்களுக்கு ஆளாகுது. மனிதன் பார்த்தீங்கன்னா வந்து பெரும்பாலும் விளையாட்டுல ஈடுபடுறது குறைஞ்சிருச்சு. இப்போ கிரவுண்ட் போன்ற இடங்களுக்கு சென்று அந்த விளையாட்டுகளில் ஈடுபடுறது ரொம்ப ரொம்ப குறைந்து விட்டது. கிரவுண்டுக்கு போறது இல்லை. இப்போ எனக்கு எந்த நேரமே ஃபோன், டிவி, கேம்ஸ் இதுகள் நாட்டம் கொண்டு இருக்கின்றது. கிராமிய விளையாட்டுகள், அதாவது உடற்பயிற்சிக்கு தேவையான விளையாட்டுகள்ல இன்று மனிதன் வந்து என்ன செய்யறான், ஈடுபடுறது இல்லை. இப்போ ஆரம்ப காலங்கள்ல இந்த ஜிம் நிலையங்கள் இப்போ நீங்க பார்க்கலாம், கிரவுண்ட்ல போய் பார்த்தீங்கன்னு சொன்னா காலையிலே அதிகமான என்ன செய்வாங்க, நடந்துகிட்டு இருப்பாங்க, நடைப்பயிற்சிகள் செய்து கொண்டு இருப்பார்கள். அதாவது தொற்றா நோய்களுக்காக, உதாரணமாக சர்க்கரை வியாதி, உயர் குருதி அமுக்கம் போன்ற நோய்களுக்கு அதை கட்டுப்படுத்துறதுக்காக நடைப்பயிற்சிகள்ல ஈடுபட்டு இருப்பாங்க. அப்ப வீடுகள்ல நாளாண்டு வந்து நீங்க வேலைகளை செஞ்சீங்கன்னு சொன்னா அந்த பயிற்சி அதெல்லாம் தேவையில்லை. கிரவுண்ட்ல கொஞ்சம் நம்ம என்ன செய்வோம், மாலை வேலைகள்ல கொஞ்சம் விளையாட்டுகள்ல ஈடுபடுற சந்தர்ப்பத்துல இதெல்லாம் தேவைப்படாது. இப்போ வீடுகள்ல வேலை செய்யாத சந்தர்ப்பத்தில் நம்ம என்ன செய்யறோம், அந்த கிரவுண்ட்ல போயிட்டு நடந்து செல்லக்கூடிய தன்மை ஏற்படும் என்று பார்க்கலாம். பெரிய பெரிய கிரவுண்ட்ஸ்களை நீங்க காலையிலே போனீங்கன்னா உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, அதாவது நடந்து கொண்டு இருப்பாங்க. சரியா? அப்ப அதெல்லாம் வந்து எங்க வீட்டுல நடக்காதனால, வீட்டுல கார்ல ஏறி ஆபீஸ்க்கு போறது, திரும்ப கார்ல வருது, இதிலே செல்லும் பொழுது, வாகனத்தில் செல்லும் பொழுது நமக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அதே கொஞ்சம் வீடுகளில் நடந்து பழகும் பொழுது நமக்கு அதெல்லாம் வாக்கிங்லாம் தேவைப்படாது. உடல் எப்போதுமே இருக்கும், ஒரு பயிற்சிக்கு உட்பட்டதா இருக்கும். சரி, அப்ப தேவையானதை விட்டுரும், தேவையானவற்றை விட்டுவிட்டு தேவையற்றதைத்தான் நம்ம அதிகமானது செய்து கொண்டு இருக்கின்றோம். அப்ப உள்ள நெருக்கடி ஏற்பட உள்ள நோய்களுக்கு ஆளாகிறாங்க. ஏன்னா மனிதருடைய தொடர்புகள் நினைக்கிறேன் அப்படியே குறைந்து போகுது. சொந்தக்கார வீட்டுக்கு போறது குறைஞ்சிருது, ஃப்ரெண்ட்ஸோட டைமை நம்ம போக்குகின்ற சந்தர்ப்பம் குறைஞ்சிருது, பாரம்பரிய விளையாட்டுகளில் ஈடுபடுற சந்தர்ப்பம் குறைஞ்சிருது, ஒரு குழுவாக இணைந்து ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பம் வந்து குறைஞ்சிருது. இப்போ இன்னைக்கு பெரும்பாலும் ஃபோன், ஆன்லைன் கேம்ஸ் இதுகளில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் மனிதன் அதிகமாக நாட்டம் கொண்டு இருக்கின்றான். அப்போ இது போன்ற செயற்பாடுகளை ஈடும் பொழுது என்ன செய்யும், நமக்கு உள நெருக்கடி தான் ஏற்படும். சரியா? இன்றைய காலகட்டத்தில் உள நெருக்கடிக்கு உட்படக்கூடிய மனிதர்கள் அதிகமான பேர் இருக்காங்க. காரணம் வந்து அவனுடைய வாழ்க்கை கோலத்தில் ஏற்பட்ட மாற்றம். சரியா? அப்ப இதுதான் என்ன செய்யணும், விடுபட வேண்டும். வெளி உலகத்துக்கும் என்ன செய்யணும், கட்டாயம் செல்ல வேண்டும். சரியா? பெரும்பாலும் என்ன சொல்லுவோம், நம்ம வந்து தொலைத்தொடர்பு சாதனங்களை அதிகமாக பயன்படுத்தலாம வந்து என்ன செய்யணும், ஏனைய விடயங்களை என்ன செய்யணும், கட்டாயம் கவனம் செலுத்தணும். விளையாட்டுல, உறவினர்கள் வீட்டுக்கு செல்றதுல, நண்பரோட கதைக்கிறதுல, இயற்கையை ரசிக்கிறதுல, இதெல்லாம் நம்ம கட்டாயம் வந்து கவனம் செலுத்த வேண்டும். அடுத்து இனம் காணப்படாத நோய்கள். இன்னைக்கு பெரும்பாலான நோய்கள் வந்து இனம் காணப்படுறது இல்லை. புதிய புதிய நோய்களுக்கு மனிதன் வந்து ஆளாகக்கூடிய தன்மை காணப்படுது. அதோட பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து சுற்றாடல் இன்னைக்கு மாசடைகின்றது. இது மிக முக்கியமான உடைய பார்க்கலாம். சுற்றாடல் வந்து இன்னைக்கு மாசடைஞ்சிருக்கு. சரியா? மனிதன் பயன்படுத்துகின்ற பல்வேறுபட்ட பொருட்கள் காரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து இன்னைக்கு சுற்றாடல் பார்த்தீங்கன்னு சொன்னா அதிக அளவு நகைது மாசடைந்து வருகின்றது. நம்ம இன்னைக்கு பயன்படுத்துகின்ற பிளாஸ்டிக் பொருட்கள் உண்மைக்குமே சுற்றாடல அதிகமா மாசுபடுத்துதல இந்த பிளாஸ்டிக் பொருட்களுடைய பாவனை வந்து அதிகமா இருக்கின்றது. குறிப்பிட்ட காலப்பகுதிகளில் அந்த பொருட்கள் செய்யப்படுது, உட்காத தன்மை காணப்படுகின்றது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து அண்மை காலமாக எதிர்நோக்கின்ற ஒரு பிரச்சனையா நம்ம பார்க்கின்றோம். சரியா? அப்ப இந்த பிரச்சனைகளை நம்ம என்ன செய்யணும், அது கட்டாயம் மீண்டெழ வேண்டும், விடுபட வேண்டும். அதுக்கான ஒரு மாற்று வழி நம்ம என்ன செய்யணும், தேட வேண்டும். சரியா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா பல்வேறு பொருளாதார மாற்றம் காரணமாக தனிநபர் மற்றும் சமூகத்தின் மீது ஏற்படக்கூடிய வந்து தாக்கமா நம்ம வந்துங்கன்னு பார்க்கின்றோம். அப்ப இதுவரைக்கும் பார்த்த விடயங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு விளங்குச்சாமா?
அதாவது சமகால மாற்றங்கள்ல நன்மையான விடயங்களை பார்க்கின்ற அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா நன்மை கிடைக்கின்ற அதே நேரம் வந்து தீமைகளும் இருக்கு. அதை நீங்க விளங்கிக்கணும். இல்லைங்களா? இப்ப இணையதள பயன்பாடு, இணைய கல்வி இதெல்லாம் ஒரு புறம் நன்மையாக நமக்கு இருக்கின்ற அதே நேரம் வந்து அதுகள தீமையும் இருக்கின்றது. அப்ப அதை நம்ம வந்து பிரிச்சு பார்க்கணும். போக்குவரத்துல தீமை இருக்குதானே சார்? என்னம்மா? போக்குவரத்துல தீமை இருக்குதானே சார்? ஓவர் ஸ்பீட்ல போய் இன்றைக்கு வந்து பாதைகள் வந்து நவீனமயப்படுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா நவீன போக்குவரத்து சாதனங்களை பயன்படுத்தணும். ஆனா அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா விரைவான முறையில வந்து நம்ம என்ன செய்யறோம், குறிப்பிட்ட இடங்களை கடக்கின்ற அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதிக அளவான வீதி விபத்துக்களை சந்திக்கிற நேரம் வந்து உயிரிழப்புகள் ஏற்படுகின்றது. அப்ப இதெல்லாம் ஒரு புறம் நன்மை. குறிப்பிட்ட நேரம் குறித்த இலக்கை கடந்து விடுகின்றோம், வேகமா சென்று கடந்து விடுகின்றோம். ஆனா அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம வீதி விபத்தால இறக்கிறவர்களுடைய எண்ணிக்கை நகது அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு புறம் நன்மை இருக்கின்ற அதே வேளை மறுபுறம் பார்த்தீங்கன்னு சொன்னா தீமையும் இருக்கு. ரைட். அப்ப இன்றைய தினத்துல சமகால மாற்றங்கள்ல தொழில்நுட்பத்துறை தொடர்பாக பார்த்துருக்கோம். அப்ப இன்றைய தினத்துல இணைந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. நம்ம அடுத்த வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார மாற்றங்கள் காரணமாக சரியான முறையில் பயன்படுத்துவதற்கான வழிமுறைகளை நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். ஓகே பிள்ளைகள். அப்ப இன்றைய தினம் இன்று உங்கள் அனைவருக்கும் நன்றி. Good night, sir. Okay. Good night. God bless you. Bye. Thank you, sir. Bye, sir. Good night, sir. God bless you, sir. God bless you. Bye. Good night.